ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம 10th புக்கில் ஃபஸ்ட்டு சாப்டர் ஃபங்க்ஷன் டாபிக் தான் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி வந்து என்னென்னா இந்த எக்ஸாம்பிள் 1.18 தான் பார்க்க போகிறோம். வாங்க, இந்த சம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த யூனிட்டில் வந்து இது வந்து 5 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். இது வந்து எப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இந்த வேயில் வந்து நிறையா சம் கொஸ்டின் கேட்பாங்க. எக்ஸசைஸ்லேயுமே இந்த பேட்டர்ன் இருக்குது. இதை நீங்கள் வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸை வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா எக்ஸசைஸ் சம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் த ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது ரியல் நம்பர்லேருந்து ரியல் நம்பருக்கு ஆர்லேருந்து ஆர்க்கே போகுது. என்னென்னா ஒரு 3 இன்டர்வலில் கொடுத்துருக்காங்க. அந்த 3 இன்டர்வலாக பிரிச்சிருக்காங்க. அந்த ஃபார்முலாவை 3 இன்டர்வலாக பிரித்து நம்ம கொடுத்துருக்க வேல்யூவை வந்து சப்போஸ் பை எக்ஸ் ஈக்குவல் ஏனா அந்த ஏ வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அந்த 3 இன்டர்வலில், அந்த 3 இன்டர்வல் எங்கே லொக்கேட் ஆயிருக்கோ அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதுதான் வந்து இந்த தியரியில் கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. பாருங்கள், இப்போ உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா இந்த இன்டர்வலை ஃபஸ்ட்டு எப்படி பிரிக்கிறாங்க இங்கே கொடுத்துருக்காங்களா? இதில் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நம்ம இந்த இன்டர்வலை வந்து பிரிச்சிருக்கதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ வந்து நமக்கு ஒரு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா அந்த வேல்யூ இங்கே கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஃபார்முலாவை எடுத்து அதில் அப்ளை பண்ணி சம்க்கு வேல்யூ கண்டுபிடிக்கும். மற்றதெல்லாம் நம்ம இந்த ஃபார்முலாவை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா சால்வ் பண்ணுறது ஈஸி. ஆனால் அந்த ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான், அதை வந்து கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். ஓகேவா? அதை நீங்கள் அந்த என்ன ட்ரிக் அதை என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சம், ஈஸியும் கூட. பாருங்கள், நான் ஒரு ரியல் லைன் இப்போ போட்டு வச்சுருக்கேன். இந்த ரியல் லைன், ஓகேவா? அந்த ரியல் லைன் இது வந்து என்ன? எக்ஸ் லைன். நம்ம வந்து ஒய் லைனில் போட முடியாது. நம்ம எக்ஸில் வேல்யூவை கொடுத்து தான் ஒய்யை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் இந்த இந்த ஃபங்க்ஷனில் பொறுத்த வரைக்கும். சரியா? இப்போ பாருங்கள், இன்டர்வல் எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னா 0 1 2 3 எக்ஸெட்ரா இந்த சைடு இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். இங்கே வந்து -1 -2 3 எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். நமக்கு இங்கே என்ன இன்டர்வல் கொடுத்துருக்காங்க? எக்ஸில் இருந்து -2 வரைக்கும். இங்கே வந்து நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டா, இது ரெண்டே நம்ம முதல் கவனிக்கணும். இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த நம்பரும் வரும். லெஸ் தேன் ஈக்குவல் இல்லை அப்படின்னா அந்த நம்பர் வராது, இன்க்ளூட் கிடையாது. அதுக்கு மீனிங்காக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த லெஸ் தேன் இல்லை அப்படின்னா ஓப்பன் இன்டர்வல், லெஸ் தேன் ஈக்குவல்னா அந்த நம்பர் இருக்கும். அதனால இது வந்து க்ளோஸ் இன்டர்வல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? இப்போ -2, இந்த -2 வந்து ஃபஸ்ட் இன்டர்வலில் வந்து இன்க்ளூட் கிடையாது. அதனால இது ஓப்பன் இன்டர்வலில் இருந்து -2 -2 இல்லாமல் -3 -4 -5 எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். செகண்ட் இன்டர்வல்னா -2 இன்க்ளூட், அதாவது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல். இங்கே -2ல இருந்து இங்கே +2 வரைக்கும். இங்கே வந்து ஈக்குவல் கிடையாதுல, வெறும் லெஸ் தேன் மட்டும் தானே இருக்குது. அப்போ இந்த 3க்கு முன்னாடி நம்பர் வரைக்கும், அதாவது 2 வரைக்கும். அதனால் இங்கே -2 இன்க்ளூட். அதனால் இங்கே க்ளோஸ் இன்டர்வலில் இருந்து இங்கே 3, அதாவது ஓப்பன் இன்டர்வல் 3 வரைக்கும். ஓகேவா? இந்த க்ளோஸ் இன்டர்வல் ஓப்பன் இன்டர்வல் உங்களுக்கு வந்து இன்னும் கிளியராக வந்து இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை வந்து இதுக்குன்னு ஒரு தனி வீடியோவே போடுறேன் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறது. தெரியாதவங்களுக்கு ஓப்பன் இன்டர்வல்னா என்ன, க்ளோஸ் இன்டர்வல்னா என்ன அப்படின்றது தெரியாதவங்களுக்கு போடுறேன். இங்கே பாருங்கள், இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், லெஸ் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 3, அதாவது 3க்கு எபோவ் கிரேட்டர் தான் போட்டிருக்காங்களா. அந்த எக்ஸ் வந்து என்னவாக இருக்கும்னா 3க்கு எபோவாக இருக்கும். அதனால் இங்கே என்னது 3 இங்கே லெஸ் தான் ஈக்குவல் வந்திருக்கு. அப்போ 3ல இருந்து இது வந்து க்ளோஸ் இன்டர்வல், 3லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் தேர்ட் இன்டர்வல். ஃபஸ்ட் இன்டர்வல், செகண்ட் இன்டர்வல், தேர்ட். இதில் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? ஃபஸ்ட் இன்டர்வல்குள்ளே இந்த நம்பர்ஸில் ஏதாவது வந்துச்சுன்னா ஃபஸ்ட் இன்டர்வல் வரும். அப்படி வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா f(x) = 2x + 7 யூஸ் பண்ணணும். இந்த -2லேருந்து இந்த 3க்கு முன்னாடி நம்பர் வரைக்கும் f(x) = x² - 3. இது வந்து செகண்ட் இன்டர்வலில் வருதான். தேர்ட் வந்து என்னென்னா இந்த 3 இன்க்ளூடு, இதுலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் வந்துச்சுன்னா அது வந்து f(x) = 3x - 2 ஃபார்முலா யூஸ் பண்ணணும் தேர்ட் இன்டர்வலில். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து இது வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு என்ன பண்ணுங்கள், அந்த பக்கத்தில் நம்பர் போட்டுக்கோங்க. இங்கே எக்ஸ் கிட்ட முன்னாடி என்ன இருக்குது? லெஸ் ஆர் ஈக்குவல் இருக்குது. அப்போ வந்து என்னென்னா இங்கே மைனஸ் வேல்யூனாலும் இங்கே லெஸ் தான், அதாவது கம்மியான வேல்யூ -2. இதில் வந்து -2 இதுக்கு அப்புறம் உள்ள நம்பர்ஸ் எல்லாமே இந்த -2வோட லெஸ் நம்பராக தான் இருக்கும். ஓகேவா? அதான் -2 -3 -4 -5 எக்ஸெட்ரா போகும். அதே மாதிரி -2லேருந்து -2 -1 0 1 2 3க்கு முன்னாடி நம்பர் வரைக்கும் எடுத்து எழுதியிருக்கேன். 3 4 5 எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி வரைக்கும். இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். நமக்கு வந்து கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு f(4) ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? we see that x = 4ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ 4 வந்து இங்கே நம்ம எடுத்து எழுதியிருக்கோம்ல, எங்கே வருது பாருங்கள், தேர்ட் இன்டர்வலில் வருது. ஓகேவா? +4. அப்போ இந்த ஃபார்முலா அதை 3x - 2. ஓகேவா? x = 4 எந்த இன்டர்வலில் வருதுன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். லைன் இந்த தேர்ட் இன்டர்வல். அப்போ என்ன ஃபார்முலா? f(x) = 3x - 2. அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக 4 அப்ளை பண்ணுங்கள். 3 × 4 12 -2 இதை பண்ணோம்னா 10 வரும், சப்ராக்ட் பண்ணோம்னா. அப்போ f(4) = 10. இதை செகண்ட் கொஸ்டின் என்னன்னா -2 கொடுத்துருக்காங்க. f -2. அப்போ வந்து x = இங்கே எக்ஸ் விலை வந்து -2. அப்போ இது எந்த இன்டர்வலில் போகுது பாருங்கள்? செகண்ட் இன்டர்வலில் போகுது. -2 -1 போகுது. அப்போ வந்து x² - 2. இப்போ x² - 2ல போகுது. அப்போ எக்ஸுக்கு பதிலாக -2 அப்ளை பண்ணுங்கள். -2 ஹோல் ஸ்கொயரு 4 - 2 2. இப்போ f -2 = 2. அதுக்கப்புறம் தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். தேர்ட் வந்து நமக்கு என்ன ரெண்டாவது f(4) + 2 × f(1) ஃபைண்ட் அவுட் பண்ணோம். நமக்கு ஆல்ரெடி f(4) ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். என்னென்னா ஃப்ரம் 1ல் வந்து f(4) வேல்யூ 10 நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ என்ன பண்ணணும்? f(1)ஓட வேல்யூ மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். இப்போ ஃபஸ்ட்டு we set x = 1 எங்கே போகுது பாருங்கள்? செகண்ட் இன்டர்வலில் தான் போகுது. ஏன்னா 1 இந்த தானே இருக்குது. இப்போ செகண்ட் இன்டர்வல்
அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2. இங்கே இந்த இதெல்லாம் ஸ்டெப்பில் இந்த சம்மில் வந்து இந்த எந்த இன்டர்வலில் போகுதுன்னு எடுத்து எழுதணும். சரியா, இதில் என்ன இன்டர்வல் நான் எழுதலை. எக்ஸ் ஈக்குவல் டு 1 லை இந்த செகண்ட் இன்டர்வல். ஓகேவா, எழுதிடணும். செகண்ட் எழுதியாச்சா, அது ஃபார்முலா எழுதணும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2. அப்போ 1 போடுறோம். எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டோம்னா 1 ஸ்கொயர் மைனஸ் 2, 1 மைனஸ் 2 மைனஸ் 1 செப்பரேட் பண்ணணும். அப்போ வந்து வேல்யூ போய் அப்ளை பண்ணுங்கள். எஃப் ஆஃப் 4 + 2 இன்ட்டு எஃப் ஆஃப் 1. இப்போ எஃப் ஆஃப் 4 வேல்யூ 10, எஃப் ஆஃப் 1 வேல்யூ நம்ம மைனஸ் 1 இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், அதை எடுத்து அப்ளை பண்ணுறோம். அப்போ 2 இன்ட்டு மைனஸ் 2 செப்பரேட் பண்ணோம்னா 8 கிடைக்கும். அப்போ வந்து எஃப் ஆஃப் 4 + 2 இன்ட்டு எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 8. இப்போ ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். எஃப் ஆஃப் 1 மைனஸ் 3 இன்ட்டு எஃப் ஆஃப் 4 டிவைட் பை எஃப் ஆஃப் மைனஸ் 3. இதில் நமக்கு எந்தெந்த வேல்யூலாம் தெரியும்? எஃப் ஆஃப் 1 தெரியும், எஃப் ஆஃப் 4 தெரியும், எஃப் ஆஃப் மைனஸ் 3 மட்டும் தெரியாது. சரியா, வி நோ தட். அதனால் நமக்கு என்ன தெரியும்னு எடுத்து எழுதிக்குவோம். எஃப் ஆஃப் 1 மைனஸ் 1, எஃப் ஆஃப் 4 10. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன ஃபைண்டிங் பண்ண போதும்? எஃப் ஆஃப் மைனஸ் 3 மட்டும் ஃபைண்டிங் பண்ண போகிறோம். இப்போ வி சி தட் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 எதில் போகுது பாருங்கள், இங்கே போகுது, ஃபஸ்ட் இன்டர்வலில் போகுது. இங்கே எடுத்து எழுதிருக்கோம்ல மைனஸ் 3 மைனஸ் 4 5. அப்போ வந்து ஃபஸ்ட்டு லைஸ் இந்த ஃபஸ்ட் இன்டர்வல். அப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் அதோட ஃபார்முலா வந்து 2x + 7. அப்போ மைனஸ் 3 போடுங்க. 2 இன்ட்டு மைனஸ் 3 + 7 ரெண்டே மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 6 + 7 அப்போ ஈக்குவல் 1. அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் 3 வேல்யூ வந்து 1. அப்போ ஹென்ஸ் எஃப் ஆஃப் 1 இன்ட்டு 3 இன்ட்டு எஃப் ஆஃப் 4 டிவைட் பை எஃப் ஆஃப் 3 ஈக்குவல் டு -1 -3 10 வேலை எல்லா வேலையும் அப்ளை பண்ணோம்னா இது மல்டிபிள் பண்ணோம்னா 30 கிடைக்கும். ரெண்டு ஆட் பண்ணால் -31. கீழே 1 இருக்கிறது நம்ம வந்து போடணும்னு அவசியம் இல்லை. -31 மட்டும் போட்டால் போதும். அவ்வளோ இந்த சம்மில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.